அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டத்தில் பள்ளி மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரை KK நகர் தனியார் மழலையர் பள்ளியில் 4 வயது பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பள்ளிகள் மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அனுமதியின்றி எந்தவிதமான கோடைக்கால பயிற்சி வகுப்புகளும் நடத்தக்கூடாது என ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை KK நகர் பகுதியில மழலையர் பள்ளியில தண்ணீர் தொட்டிக்குள்ள 4 வயது பெண் குழந்தை இன்று விழுந்து பலியானது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில மாவட்டத்துல பள்ளி மற்றும் மழலையர் பள்ளிகள்ல அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரை KK நகர் தனியார் பள்ளியில 4 வயது பெண் குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள்ள எதிர்பாராத விதமாக விழுந்து உயிரிழந்தது. இதன் எதிரொலியாக இன்று உடனடியாக அங்கு கோட்டாட்சியர் சாலினி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உடனடியாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் மழலையர் பள்ளிகளில பள்ளி கல்வித்துறை அனுமதியின்றி எவ்வித கோடைக்கால பயிற்சி வகுப்புகளும் நடத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பும் வெளியிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.